குறித்து இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிறோம். ಅದರ ಕುರಿತು ಇವತ್ತು ಮಾತಾಡಕ್ಕೆ ಹೋಗ್ತೀವಿ. ஒரு சபையிலே நாம் அங்கமாக மாறுகின்றோம். ನಾವು ಒಂದು ಸಭೆಯಲ್ಲಿ ಅಂಗಸ್ಥರಾಗಿ ಬದಲಾಗ್ತೀವಿ. அவ்வாறு மாறுகின்ற வேளையிலே ನಾವು ಆಗಿ ಬದಲಾಗುವ ವೇಳೆಯಲ್ಲಿ சபையிலே அங்கத்தினராக இருக்கின்ற வேளையிலே ಸಭೆಯಲ್ಲಿ ಅಂಗಸ್ಥರಾಗಿರುವಂತ ವೇಳೆಯಲ್ಲಿ அங்கத்தினர்களுக்கு ஒரு குணலட்சணம் உண்டு. ಅಂಗಸ್ಥರಿಗೆ ಒಂದು ಗುಣಲಕ್ಷಣಗಳು ಬೇಕು. என்ன குணலட்சணம்? ಯಾವ ಗುಣಲಕ್ಷಣ ಅದು? சொல்லுங்க பார்க்கலாம். ಹೇಳ್ರಿ ನೋಡೋಣ. ரெண்டு காரியங்கள். ಎರಡು ಕಾರ್ಯಗಳು. ಒಂದು that is second. You are right. ಅದು ನೀವು ಕೇಳಿ Second, very good. ಮೊದಲನೇದು you are evangelist. Yes, ನೀವು ಸುವಾರ್ತಿಕರು. You are evangelist. ಸುವಿಶೇಷம் அறிவிக்கிறவர்கள். ನೀವು ಸುವಾರ್ತಿಕರು, ಸುವಾರ್ತೆಯನ್ನು ಸಾರುವವರು. ಎರಡನೇದಾಗಿ ನೀವು ಶಿಷ್ಯರು. Character changes. ನೀವು ಸ್ವಭಾವಗಳು ಬದಲಾಗ್ತವೆ. நம்முடைய அந்த சுபாவங்கள் மாற்றப்பட வேண்டும். ನಮ್ಮ ಸ್ವಭಾವಗಳು ಬದಲಾಗಬೇಕು. ಇದನ್ನು ಕುರಿತು ವೇದத்திலே பார்க்கின்ற வேளையிலே ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ இந்த character changes, ಈ ಸ್ವಭಾವಗಳ ಬದಲಾವಣೆಗೆ ಇದಕ್ಕೆ ಎಬ್ರಿಯ ಪದத்திலே ಇದಕ್ಕೆ ಎಬ್ರಿಯ ಭಾಷೆಯಲ್ಲಿ ಮೂಲ ಭಾಷೆயிலே அந்த character என்ற வார்த்தைக்கு ಆ ಸ್ವಭಾವದ ಗುಣ ಎಂಬ ಪದಕ್ಕೆ ஒரு அழகான அர்த்தம் சொல்றாங்க. ಒಂದು ಸುಂದರವಾದ ಒಂದು ಪದ ಶಬ್ದವನ್ನು ಉಪಯೋಗಿಸ್ತಾರೆ. அந்த ಅರ್ಥத்தை இப்பொழுது நாம் கேட்கலாமா? ಅದ ಅರ್ಥವನ್ನು ನಾವು ಕೇಳೋಣ ಇವಾಗ. அந்த ಅರ್ಥத்தை பார்க்கலாமா? ಆ ಅರ್ಥವನ್ನು ನೋಡೋಣವಾ? முன்னால வாங்க. ಸ್ವಲ್ಪ ಮುಂದೆ ಬರ್ರಿ. சீக்கிரம் வேக வர. இப்பொழுது ಇವಾಗ இது ஒரு கல்லு. ಇದು ಒಂದು ಕಲ್ಲು. இந்த கல்லை நான் என்ன செய்றேன்? ಕಲ್ಲನ್ನ ನಾನು ಏನು ಮಾಡ್ತೀನಿ? நல்லா அடிக்கிறேன். ಚೆನ್ನಾಗಿ அடிச்சு மூக்கு காது எல்லாம் உருவாக்குறேன். ಕೆತ್ತಿ ಕಣ್ಣು ಮೂಗು ಎಲ್ಲ ಸೃಷ್ಟಿ ಮಾಡ್ತೀನಿ. கை இப்படி வச்சு உருவாக்குறேன். ಕೈ ಹಿಂಗಿಟ್ಟು ನಾನು ಕೆತ್ತೀನಿ. இந்த கை இப்படி வச்சு உருவாக்குறேன். ಕೈ ನಾನು ಹಿಂಗಿಟ್ಟು ಕೆತ್ತೀನಿ. தலை இப்படி வச்சு உருவாக்குறேன். ತಲೆ ಹಿಂಗಿಟ್ಟು ಕೆತ್ತೀನಿ. இப்படி செஞ்சிட்ட பின்னால ಇದೆಲ್ಲ ಮಾಡಿದ್ಮೇಲೆ இப்படிதான் இருக்கும். ಇದು ಹಿಂಗೆ ಇರ್ತದೆ. வேற ஒண்ணுமே மாறாது. ಅದು ಏನು ಬದಲಾವಣೆ ಆಗಲ್ಲ. ஏன்னா ಯಾಕಂದ್ರೆ நான் அப்படி உருவாக்கி வைத்திருக்கிறேன். ನಾನು ಆ ರೀತಿಯಾಗಿ ರೂಪಿಸಿಟ್ಟಿದ್ದೀನಿ. அதை போலவே ಅದರಂತೆ சபை ஊழியர், ಸಭೆಯ ಸೇವೆಯು ஒவ்வொரு விசுவாசியும் ಒಬ್ಬೊಂದು ವಿಶ್ವಾಸಿಯು இப்படிதான் உருவாக்குறார். ಹೀಗೆ ಆದಾಗಿ ರೂಪಿಸ್ತಾರೆ. அவர் அப்பப்ப வந்து ಅವರು ಅವಾಗ ಬಂದು பாப்பாரு, ನೋಡ್ತಾರೆ. இது இப்படி இன்னொரு சிலையை பக்கத்துல வைக்கிறாரு. ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು ಶಿಲೆ ಇರ್ತಾರೆ. ಜಾಕ್ಸನ್ இப்போ இந்த சிலையை இப்படி செய்யறாரு. ಈ ಶಿಲೆನ ಈ ರೀತಿ ಮಾಡ್ತಾರೆ. இப்போ ಇವಾಗ வந்து பாக்குறாரு, ನೋಡ್ತಾರೆ. சரி இது சரிப்பட்டு வராது, ಇದು ಸರಿ ಬರಲ್ಲ. இந்த சிலையை இப்படி ஆக்குறாரு. ಅದಕ್ಕೆ ಈ ಶಿಲೆ ನಿಂಗೆ ಮಾಡ್ಬಿಡೋಣ. இந்த சிலை தான் பேசுமா? ಈ ಶಿಲೆ ನಾನು ಮಾತಾಡುತ್ತಾ இப்படி செய்யாதுன்னு சொல்லுமா? ಹಿಂಗೆಲ್ಲ ಮಾಡ್ಬೇಡ ಅಂತ ಹೇಳ್ತಾರೆ. ஒண்ணு சொல்லாது. ಏನ್ ಹೇಳಲ್ಲ ಅದು. ஏன்னா ಯಾಕಂದ್ರೆ அது சிலை. ಅದು ಶಿಲೆ. அடுத்த வாரம் வராரு, ಮುಂದಿನ ವಾರ ಬರ್ತಾರೆ. 2 மாசம் பொறுத்து வராரு, 2 ತಿಂಗಳು ಬಿಟ್ಟು ಬರ್ತಾರೆ. இந்த சிலையை பார்க்கறாரு, ಈ ಶಿಲೆನ ನೋಡ್ತಾರೆ. அதை இப்படி திருப்பி ಇದು வைக்கிறாரு. ನಿಂಗೆ ತಿರುಗಿಸಿಡ್ತಾರೆ. இந்த விவேக் ஒரு இதுல உடைச்சிட்டு தலையிலே மாத்தி வச்சா பாரு, அதே மாதிரி ஒண்ணுமே தெரியாத பப்பாங்க சும்மா ஹீர எல்லாத்தையும் பார்த்துட்டு நம்மளும் பார்க்கறதே இல்லை. ಹೀರೆಲ್ಲ ஹீர பார்க்கறீங்களா? திட்டுவாருப்பா, எல்லா உஷாரா நம்மளா ஓப்பரா உடையுது. முன்னால ஒண்ணு பின்னால ஒண்ணு ஆக்டிங் கிடையாது. ಮುಂದೆ ಒಂದು ಹಿಂದೆ ಒಂದು ಆಕ್ಟಿಂಗ್ ಇಲ್ಲ. இப்படி யாரு பாத்தியா? ಇವಾಗ ನೋಡ್ರಾ